நடிகர் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பாரா என்கிற கேள்வி தற்போது ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. கோணம் 1. நடிகர் விஜய் கட்சி தொடங்கியிருப்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் எத்தனை முனை போட்டி நிலவப் போகிறது என்கிற விவாதம் அரசியல் அரங்கில் எழுந்து வருகிறது. எப்படியாயினும் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவிக கூட்டணி என்கிற 3 கூட்டணி உறுதியாக இருக்கும். பாஜக, நாம் தமிழர் ஆகியோரின் நிலை தெளிவாக தெரியாததால் 4 முனையா அல்லது 5 முனையா என்பது தேர்தலின் போதுதான் தெரியவரும். கோணம் 2. நடிகர் விஜயின் தவிகவை பொறுத்தவரை 2026 தான் இலக்கு என்று கூறிவிட்டது. அப்படியானால் விஜயை தான் முதலமைச்சராக முன்னிறுத்துவார்கள். இதனை அதிமுகவோ அல்லது பாஜகவோ ஏற்காது என்பதுதான் யதார்த்தம். எனவே விஜய் அதிமுகவுடனோ அல்லது பாஜகவுடனோ கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை. கோணம் 3. அண்ணாமலை லண்டன் போவதற்கு முன் நான் லண்டன் போனாலும் சண்டை தொடரும், அறிக்கைகள் வரும், வார்த்தை போர் நடக்கும் என தெரிவித்தார். ஆனால் அண்ணாமலை லண்டன் சென்ற பிறகு எந்த அறிக்கையும் வெளிவரவில்லை. ஆக அண்ணாமலை ஏதோ ஒரு வகையில் சைலண்ட் ஆக்கப்பட்டுள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அண்ணாமலை பாஜக தலைமையில் கூட்டணி என்று கூறியதால்தான் அவர் சைலண்ட் ஆக்கப்பட்டாரா என்ற கேள்வியும் எழுகிறது. கோணம் 4. தமிழகத்தில் தற்போது வலுவாக இருப்பது திமுக கூட்டணிதான். அந்த கூட்டணியை பிரிக்க விஜய் முயன்றால் தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியை விஜயால் அமைக்க முடியும். திராவிட கட்சிகளிடம் சலிப்படைந்த திமுக கூட்டணி கட்சிகளை தவிக பக்கம் இழுப்பது எளிமையாக இருக்கும் என்கிறார்கள் அரசியல் கணிப்பாளர்கள். கோணம் 5. திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், இடதுசாரிகள் நிச்சயமாக அந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள். சுலபமாக ஜெயிக்க திமுக ஆதரவுதான் அவர்களுக்கு கை கொடுக்கும் என்று நம்புகிறார்கள். எனவே அவர்களை தவிக அல்லது அதிமுகவால் இழுப்பது மிகவும் கடினமானதுதான்.